பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வழிகளை சார்ந்து ஆண்டவருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை போதிக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாட்களிலே எல்லா நாளும் சமசீராக இருக்காது. மேடு பள்ளங்கள் இருக்கும், போராட்டமான காலம் இருக்கும், தீங்கு நாட்கள் இருக்கும், யுத்த காலம் இருக்கும், சமாதான காலம் இருக்கும் என்றெல்லாம் வேத புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரில் திருப்தியாக இருக்கிற ஒரு இருதயம் ஆழ்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அதுவும் குறிப்பாக ஊழிய பாதையிலே எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக இருப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ளவே. நாம் விசுவாசித்து உலகத்தில் வாழ்கிறோம். தேவன் பேரில் விசுவாசம் வைத்து வாழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை நடத்துகிற எந்த பாதையாக இருந்தாலும் அந்த பாதையிலே திருப்திப்பட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டது. போதும் என்கிற மனது ஒரு திருப்தியான மனது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதான் ஒரு பெரிய அசெட். திருப்தியான ஒரு மனது. சிலருக்கு பாருங்கள், என்ன இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி, எத்தனை கோடி இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனதில் ஒரு திருப்தியே இருக்காது என்று பார்க்கிறோம். ஆனால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் ஆண்டவர் பாருங்கள் நமக்கு போதுமானவராய் இருப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வதற்கு தேவன் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரையே நம்பி இருக்கிறோம், வேறொருவர் இல்லை. ஆகவே எப்படியாவது நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதங்கள், இந்த திருப்தியான ஒரு இருதயம், போதும் என்கிற ஒரு மனது கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷமாக வழி நடத்துவாராக. ஆமென். செபிப்போம். எங்களை விசாரித்து ஒவ்வொரு நாளும் நல்லவராயிருந்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். இவர்கள் இருதயத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் உண்டாகட்டும் ஆண்டவரே. போதும் என்கிற ஒரு மனது எப்போதும் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதையிலே உம்முடைய அடிச்சுவடிலே நடக்க கிருபை தார். பேர் பேராய் குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி.
இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருக்கட்டும். இவர்கள் ஆண்டவர்களை களிகூறுகிற நாளாய் இருக்கட்டும். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.